அட்டகத்தி படம் ஜெயிச்சான உடனே எனக்கு வந்து அந்த பதட்டம் தணிந்துச்சா, வெற்றி உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததா அப்படின்னா வந்து உண்மையிலே வந்து அட்டகத்தி படம் ஜெயிக்கலன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அட்டகத்தி படம் ஜெயிச்சதுனால நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. வந்து ஒருத்தர் எழுதினார், மெட்ராஸின் டைட்டில் வச்சு எவ்வளோ திமுறா ஒருத்தர் படம் எடுத்திருக்காங்க, இது ஹிந்துவில் வந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எப்படி இந்த படத்தை வந்து விட்டாங்க வெளியே. ஆனால் மெட்ராஸ்ன்னு ஒரு படம் நான் பண்ணலன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா? ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து விமர்சனம் வரப்போ வந்து உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தாரு பற்றியா, ரஜினிகாந்தை வச்சு நீ வந்து எப்படி இந்த டைலாக்கை பேசலாம், எந்த டைலாக்கை பேசலாம்? மற்ற படங்களை காட்ட ஃபஸ்ட்டு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 100 கோடி ரூபாய் லாபம் ஈட்டின படம் வந்து கபாலி. ஒரு படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்கே வெற்றியானா, பல படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கீங்க. ரஜினியை வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டைலாக்கை வந்து வச்சு பேசலாம்? எப்படி ரஜினிக்குள்ளே வந்து ஜாதியை கொண்டு வரலாம்? எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாளுறதுனே எனக்கு தெரியல. அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரம் பட்டுக்கிச்சு. எனக்கு என்ன பிரச்சனைனா, கபாலி படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதல்ல என்னோட பிரச்சனை. இப்போ நான் வந்து அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறேன். ஸோ மாரி செல்வராஜ் அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறான்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருந்த ஒரு காலனியில் வந்து யாருக்கிட்ட எதை பேச போகிறோம் எல்லாருமே தெரியும். இப்போ வந்து பொதுவாக கிராமப்புறங்களில் வசிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இயல்பாக தெரிஞ்சிடும். இது ஒரு ஊர் காலனின்னு ரெண்டு தனியாக பிரிஞ்சிருக்கிறப்போ ஒரு பொதுவில் இருக்கிற ஒரு பொருளை வந்து பங்கு போடுறதில்ல, இல்லை உரிமை கோர்றதில்ல, எப்போவுமே வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறேன். ஸோ மாரி செல்வராஜ் அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறான்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருந்த ஒரு காலனியில் வந்து யாருக்கிட்ட எதை பேச போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. யார்கிட்ட எதை பேச போகிறோம்? இப்போ வந்து அப்போ நான் வந்து என்னுடைய உரிமையை நான் எங்கே கேட்குறேன்னா பொதுவில் கேட்குறேன். பொது என்பது என்னென்னா, இங்கே வந்து ஒரு ஊராக இருக்குது. ஊரில் வந்து பல தரப்பட்ட சாதிகள் வசிக்கிற ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ அங்கே போயிட்டு நான் என்னுடைய உரிமை கேட்குறப்ப ஃபஸ்ட்டு என்னவா தோணுன்னா வந்து, நீ எதுக்கு இங்கே வந்து கேட்குற, நீ வந்து இங்கே வந்து பேசலாமா, உனக்கு இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா தானே இருக்கிறோம், நீ அங்கே ஒழுங்காக இருந்துடலாம்ல, நீ எதுக்கு இங்கே வந்து இதை பேசி பிரச்சனையாக மாற்றுற? இது பிரச்சனையாக பேசலைன்னா இவ்வளோ நாள் நம்ம எல்லாரும் வந்து நல்லா ஜாலியாக சந்தோஷமாக தானே இருந்தோம். நீ அங்கே இருக்கிற, நான் இங்கே இருக்கிறேன். நீ கோயில் திருவிழாவுக்கு வரியா, நீ அங்கே இரு. நீ வரியா, இது வந்து இதை பார்த்துக்கோ. ஊர் பொது கிணத்துல வந்து நீ தண்ணி எடுக்கக்கூடாது, இல்லை ஊர் குளத்தில் வந்து உனக்கு உரிமை கிடையாது, ஊர் பொது சொத்தில் உனக்கு வந்து உனக்கு உரிமை கிடையாது. நான் உரிமைன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கேன், அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படி நீ வந்து கேட்கலாம்? இத்தனை நாள் உனக்கு வந்து இது வந்து நான் கொடுக்கவே இல்லையே, நீ எப்படி இவ்வளோ நாள் கலாச்சாரத்தை ஒரு பண்பாடை நீ எப்படி வந்து மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உருவாகிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம். கிட்டத்தட்ட இதே மனநிலை தான் நான் சினிமாவில் வந்து இங்கே வந்து படம் எடுக்கிறப்போ, கதை சொல்கிறப்போ, என்னுடைய நான் இப்படி ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ, அந்த டைமில் ஊரில் ஒரு பொதுவில் பங்கு கோர்றதுக்கான ஒரு உரிமையை கேட்குறப்போ எனக்கு நிகழ்ந்த, இல்லை என்னுடைய முன்னோர்களுக்கு நிகழ்ந்த, என்னுடைய பகுதியில் மக்களுக்கு நிகழ்ந்த அந்த பதட்டம் எனக்கு இந்த சினிமாவில் எனக்கு உண்டாச்சு. ஸோ அந்த பதட்டம் என்று எனக்கு தணிஞ்சுது. அட்டகத்தி படம் ஜெயிச்சான உடனே எனக்கு வந்து அந்த பதட்டம் தணிந்துச்சா, வெற்றி உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததா அப்படின்னா வந்து உண்மையிலே வந்து அட்டகத்தி படம் ஜெயிக்கலன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அட்டகத்தி படம் ஜெயிச்சதுனால அடுத்த படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் அடுத்த படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இப்போ அட்டகத்தி படம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதோட விமர்சன பங்கு என்ன? ஓகே, அது ஒரு சாரார் வெறும் காமெடி படமாகவே பார்த்தாங்க. ஒரு சில பேர் அதோடைய நரேட்டிவை புரிஞ்சுக்கிட்டாங்க, சில விஷயங்களை அதை பற்றி எழுதுனாங்க. ஆனால் மெட்ராஸ் வந்து எப்படின்னா, எல்லாராலும் கொண்டாடப்பட்டதுன்னு பேசப்பட்டாலுமே கூட அப்போ தான் வந்து இது குறியீடுகளை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து ரஞ்சித் என்ற ஒரு இயக்குனராக இருந்தார். அப்புறம் மெட்ராஸுக்கு அப்புறம் வந்து திரும்பவும் வந்து வேற ஒரு படம் இயக்கியிருக்கிற ஒரு முழு அரசியல் திரைப்படம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த முழு அரசியல் திரைப்படம் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து பல விவாதங்கள் வந்து அப்போ உருவாச்சு. நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. வந்து ஒருத்தர் எழுதினார், மெட்ராஸின் டைட்டில் வச்சு எவ்வளோ திமுறா ஒருத்தன் படம் எடுத்திருக்காங்க, இது ஹிந்துவில் வந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எப்படி இந்த படத்தை வந்து விட்டாங்க வெளியே. இதே வந்து பாம்பேயில் போயிட்டு பாம்பேன்னு சொல்லிட்டு படம் எடுத்தால் அங்கே இருக்கிற வந்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க, ஓட விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து மெட்ராஸ்னு ஒரு படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஐயோ, இப்படி ஒரு நெரேட்டிவ் எப்படி உங்களால் உருவாக்க முடிஞ்சது? அப்போ தான் வந்து என்னென்னா, ஓகே, இதில் இந்த குறியீடில் இதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிது. அண்ட் வந்து கபாலி வந்தது உடனே வந்து அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு, வெடிச்சு செதறிச்சு. அப்படி
அதில் வந்து ஒரு படம், ஒரு இயக்குனர், ஒரு நடிகரை வச்சு, சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுத்திருக்காரு. ஆனால் மெட்ராஸ்ன்னு ஒரு படம் நான் பண்ணலன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா? ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து விமர்சனம் வரப்போ வந்து உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தாரு பத்தியா, ரஜினிகாந்தை வச்சு நீ வந்து எப்படி இந்த டைலாக்கை பேசலாம், எந்த டைலாக்கை பேசலாம்? அவ்வளவு மோசமாக பயங்கர பிளாஸ்டாக வந்து வெடித்த உடனே வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் அப்போ வந்து மெட்ராஸ் கொண்டாடுற மாதிரி வந்து கபாலியை வந்து இவங்க உண்மையிலேயே வந்து கபாலியோடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும். மற்ற படங்களை காட்ட ஃபஸ்ட்டு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 100 கோடி ரூபாய் லாபம் ஈட்டின படம் வந்து கபாலி. ஒரு படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்கே வெற்றியானா, பல படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கு. இங்கே விமர்சன ரீதியாக மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமாக வணிக ரீதியில் வந்து பெரிய அளவில் கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமாக கொண்டாடப்பட்டிருக்கு. ஆனால் கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமாக அமைச்சிட்டாங்க. ரஜினியை வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டைலாக்கை வந்து வச்சு பேசலாம், எப்படி ரஜினிக்குள்ளே வந்து ஜாதியை கொண்டு வரலாம்? எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாளுறதுனே எனக்கு தெரியல. அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரம் பட்டுக்குச்சு. எனக்கு என்ன பிரச்சனைனா, கபாலி படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதல்ல என்னோட பிரச்சனை. இதற்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா? யாராவது எடுக்க வந்தால் இப்படி ஒரு சிக்கல் வருமா? ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு அன்றைக்கி. அந்த சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில் நீங்கள் இதை பேசலாம், எப்படி நீங்கள் சினிமாவில் இதை பேசலாம், எப்படி நீங்கள் சினிமாவில் பேசலாம் எனக்கு புரியல. அப்போ தான் நான் யோசித்தேன், அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை, என்னை மறந்த சினிமாக்களை, என்னை ரொம்ப மோசமாக சித்தரித்த சினிமாக்களை, என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசின சினிமாக்கள், இத்தனை ஆட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமா? இவர்களெல்லாம் ஏன் இவர்களுக்கு குரல் கொடுக்கல? இவங்க ஏன் இவங்களை பற்றி கேட்கவே இல்லை? இவங்க ஏன் அதை பற்றி பேசவே இல்லை? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு புது என்னுடைய லைஃப்பை, என்னோட வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு திரைப்படம் எடுக்கிறேன். அதுவும் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக அது இருக்குது. ஆனால் மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டது. அதோடைய திரைக்கதை அமைப்பை பற்றி பேசுகிறவர்கிட்ட நான் வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஒத்துக்கிறேன். அதோட திரைப்பட குறைவு, அதாவது திரையாக்கம் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு நடிகரை நீ எப்படி பேச வைக்கலாம், எப்படி இந்த கண்டென்ட்டை பேச வைக்கலாம்? மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து சூப்பராக எனக்கு தெரியவே இல்லை. உண்மையிலே எனக்கு பயங்கர குழப்பம் வந்தது. ஆனால் நல்வாய்ப்பாக திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், நான் கபாலி படம் நல்லா இயக்குனன்னு அவர் நம்பினார். அந்த படம் ரொம்ப நல்ல படம்னு அவர் நம்பினார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்பி எனக்கு வந்து திரும்பவும் காலான்ற ஒரு படம் கொடுத்தாரு. இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா யோசிக்கலாம், இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் ஒரு இயக்குனரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்கிறப்போ, அந்த இயக்குனர் வந்து இந்த சமூகம் வந்து அடி பிளாஸ்ட் ஆகி பயங்கரம் விமர்சித்து பிறகும் நான் ஏன் காலான்னு ஒரு படம் எடுக்கணும்? இப்போ அந்த காலா படம் எடுக்கிறது மூலமாக நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்? இந்த சமூகத்தில் என்ன நரேஷன் நமக்கு கிரியேட் பண்ணுறோம்? ஒரு நில உரிமையை பற்றி அவரை வச்சு நான் பேசுகிறேன். ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு கிடைக்கிறாரு. அந்த பெரிய ஸ்டாரை வச்சு நான் திரும்பவும் ஏதோ ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுத்து நம்ம வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றிக்கக்கூடிய பெரிய பணங்களை சம்பாதிச்சு நான் போயிருக்கலாம். பட் ஆனால் நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களை வைத்து நிலமற்ற மக்களுக்கு நில உரிமையை கோருதலை பற்றி ஒரு விஷயத்தை வந்து நான் பேச நான் ட்ரை பண்ணுறேன். பட் அந்த டைமில் பல்வேறு சூழல்கள் இருந்தது. பட் திரும்பவும் வந்து அதே தான், நீ வந்து ராவணனை எப்படி ஹீரோவாக காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் கிரியேட் ஆச்சு. ஸோ நல்லா ஞாபகம் இருக்குது, ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது, இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நான் ஒரு காஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு முத்திரை குத்துனாங்க. ரஞ்சித் ஒரு சாதி வெறியன், எந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்னை விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே விமர்சித்திருக்கேன்? எந்த மனிதர்கள் நான் மோசமாக சித்தரிச்சிருக்கேன் என்னோடய திரைப்படங்களில்? என்னோட திரைப்படங்களில் வந்து பெண்களையும் மற்ற என்ன சொல்கிறது, நிறைய ஸ்டீரியோடைபிக் இமேஜை உடைச்சிருக்கிறோம். ஒரு ஈக்குவாலிட்டியை பேணுகிற, ஈக்குவாலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்குது எனக்கு. ஸோ அந்த கனவின் அடிப்படையில் தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறோம். ஸோ அப்படி நான் பார்த்தோம் தான் மாரி செல்வராஜுடைய பரியேறும் பெருமாள். எனக்கு உண்மையிலேயே வந்து பரியேறும் பெருமாளை வந்து நான் பண்ண வேண்டிய திரைப்படமாக இல்லை, அதுவாக வந்து சேர்ந்தது. நான் அது படம் பண்ணேன். அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனை கிரியேட் ஆச்சு. அந்த டிஸ்கஷன் கிரியேட் ஆனோடனே என்ன இங்கே நடந்ததுன்னா, திடீர்னு வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து மாரி செல்வராஜ் மொழி வேறு, ரஞ்சித்தோட மொழி வேறு. உடனே வந்து ரெண்டு மொழியை வந்து ரெண்டு பார்வையை உருவாக்குறது.